தாவேகாவின் செயல் வீரர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. 25ஆம் தேதி கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 25ஆம் தேதி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் மாநில மாவட்ட அளவிலான தமிழக வெற்றிக் கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக கட்சியுடைய தலைமை அலுவலகம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டிசம்பர் மாதம் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா, அதன் பிறகு நடைபெற்ற மக்கள் சந்திப்பு என இதில் மட்டுமே அவர் பங்கெடுத்திருந்தார். ஏறத்தாழ 1.5 மாத காலமாக அவர் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் தான் 25ஆம் தேதி மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் பேச இருக்கிறார். அதாவது ஜனநாயகன், சென்சார் பிரச்சனை மற்றும் சிபிஐ விசாரணை குறித்து எல்லாம் பேசாமலே இருக்கும் நிலையில்தான் தற்பொழுது வரும் 25ஆம் தேதி இது குறித்து எல்லாம் பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காரணம், சென்சார் பிரச்சனைக்கு கூட காங்கிரஸ் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் குரல் கொடுத்திருந்தார்கள். நேரடியாக இதில் தொடர்புடைய விஜய் இது குறித்து மௌனம் சாதித்திருந்தார். அவருடைய கருத்தை அவர் தெரிவிக்காமலே இருந்தார். அதே போல சிபிஐ விசாரணை குறித்து அவர் அழுத்தம் தருவதாக பலர் குற்றம் சாட்டியிருந்தாலும் கூட தாவேகா தலைவர் விஜய் இது குறித்து மௌனமாகவே இருந்த நிலையில்தான் இது 2 சர்ச்சைகள் குறித்தும் விஜய் மௌனம் திறப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதாவது மிக குறிப்பாக இந்த 1.5 மாத காலமாக தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து சில அறிக்கைகள் வெளியாகி இருந்தன. விஜய் நேரடியாகவோ அல்லது காணொலி வாயிலாகவோ எந்த கருத்தும் தெரிவிக்காமலே இருந்தார். இந்நிலையில்தான் தொண்டர்கள் மத்தியில பேச போகும் இந்த கருத்து மிகுந்த கவன ஈர்ப்பாக இருக்கும் என்றும் தமிழக வெற்றிக் கழக தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் 25ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.